ராஜா ராணி, மெர்சல், பிகில், ஜவான் என தொடர்ந்து கமர்ஷியல் ஹிட் படங்களை கொடுத்து வெற்றி இயக்குனராக பலம் வருபவர் அட்லி என்கிற அட்லி குமார். அட்லியின் படங்கள் தொழில்நுட்ப ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர் இயக்கிய அனைத்து படங்களுமே ஏற்கனவே வந்த பல படங்களின் கலவையாக காட்சியளிக்கும். இதனால் அட்லியை சிலர் சுட்லி என்று விமர்சிப்பது உண்டு. இந்த நிலையில் அட்லிக்கு சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. பட்டம் பெற்ற கையோடு சத்யபாமா கல்லூரியில் படித்த தான் பொய்யே சொல்ல மாட்டேன் என்று அட்லி பேசினார். தன்னுடைய ஒவ்வொரு படங்களும் மற்ற படங்களை பார்த்து எடுக்கப்பட்டதாக விமர்சிக்கப்படும். உண்மையில் நான் வாழ்க்கையில் பார்த்ததை சினிமாவாக எடுக்கிறேன் என்று கூறிய அட்லி, பிகில் படத்தில் விஜய் நடித்த ராயப்பன் கதாபாத்திரம் JPRஐ பார்த்து உருவாக்கப்பட்டதாக கூறினார். ஜென்ரலாக நான் பண்ணுற படங்கள் அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள்ல தான் எடுத்திருக்கேன். அப்படி சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிறதுக்கு ராயப்பன் பிகில், அது நான் என்னோட தலைவர், என்னோட சான்சலர் JPR சார் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி எழுதினேன். விஜயை அண்ணா, தனது குடும்பம் என்று குறிப்பிட்ட அட்லி, அவரது பாணியில் ஊரார் விமர்சிப்பதை தாங்கினால்தான் உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் என்று குட்டிக்கதை ஒன்றை கூறினார். சும்மா ஒரு ஊமை கதையாக நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். ஒரு வில்லேஜ் ஸ்டோரி தான் அது. ஒரு கற்பனை கதை. ஒரு கோயில் இருந்துதான். அந்த கோயிலில் படி இருந்துதான், சிலை இருந்துதான். அந்த ஊரில் வர பக்தர்கள்லாம் அந்த படியை தாண்டி போயிட்டு சிலையை கும்பிட்டுட்டு கியூவில் நின்று சிலையை கும்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நட சாத்திருக்காங்க. அந்த கோயிலோட டோர் மூடினதுக்கப்புறம் நைட்டு அந்த கல், அந்த படிக்கல் அந்த சிலைக்கல்கிட்ட பேசியிருக்கு. ஏய் என்னப்பா, நீயும் கல் நானும் கல், என்னை தாண்டி போகிறாங்க, உன்னை மட்டும் கியூவில் நின்று சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த சிலைக்கல் சொல்லிச்சான், கண்ணா, உன்னை இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்டாங்கிளாக படியாயிடுற, என்னை ஒரு 1000 பேர் வச்சு செஞ்சு என்னை சிலையாக்கியிருக்காங்க. அப்போ எனக்கு அந்த மரியாதை இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை வச்சு செய்கிறாங்க, உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா you will be praised and you will be worshipped. பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் சதீஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.